கிரே மார்க்கெட் ப்ரீமியம், லிஸ்டிங் கெயின்ஸ் ரெண்டுமே அதிகமாக இருக்க ஒரு கம்பெனி ஐபிஓக்கு வந்திருக்கு. மீடியம் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு சரி, லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்ல ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் செய்கிறாங்க. ஆட்டோமொபைல் கம்பெனிஸ்க்கு, 2 வீலர் 3 வீலர் ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு, இண்டஸ்ட்ரீஸ்க்கும் தேவையான வயரிங்கை சப்ளை பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 95% வந்து இவி கம்பெனிஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. கம்பெனியோட ஐபிஓ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 10 12 ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குது. லிஸ்டிங் டேட் வந்து 17 ஆகஸ்ட். ஃபேஸ் வேல்யூ வந்து ₹2, ப்ரைஸ் வேல்யூ வந்து ₹829 ₹871. ஒரு லாட்டுக்கு 17 ஷேர்ஸ். இந்த ஐபிஓட மொத்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3067 கோடி. அதில் ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1400 கோடி. ஆஃபர் ஃபார் சேல் வந்து 1677 கோடி. கம்பெனியோட டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2024 2800 கோடியாக இருந்தது. 2026 4600 கோடி ஆயிருக்கு. ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 300 கோடி இருந்து கிட்டத்தட்ட 400 கோடி ஆயிருக்கு. நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கம்பெனியோட நெட்வொர்த் கிட்டத்தட்ட 3 மடங்கு ஆயிருக்கு. அவங்களோட பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா 550 கோடியிலிருந்து 850 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் பார்க்கலாம். ROE வந்து 16.3%, ROCE வந்து பார்த்தீங்கன்னா 20%, டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.35%. இதுவே போன வருஷம் பார்த்தீங்கன்னா 0.78%. கம்பெனியோட நெட்வொர்த் இன்க்ரீஸ் ஆனனால அதோட டெப்ட் ஈக்விட்டி கம்மியாக இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 8.7% இருக்கு. நல்ல ப்ராஃபிட் மார்ஜின் தான். கம்பெனி எதுக்காக அந்த ஐபிஓ வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட எக்ஸிஸ்டிங் லோன்ஸை அடைக்கிறதுக்காக, ரீபேமெண்ட் பண்ணுறதுக்காக 464 கோடி செலவு பண்ணுவாங்க. அதில் அவங்களோட சப்சிடரி கம்பெனிஸ்க்கு சில இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் அவங்களோட லோன் அடைக்கிறதுக்காகவும் 301 கோடி செலவு பண்ணுவாங்க. அவங்க புது மேனுஃபேக்சரிங் பிளான் போடுறாங்க தமிழ்நாட்டிலையும் ஹரியானாலையும். ஸோ மொத்தம் அதுக்கு ஒரு 150 கோடி. கரண்ட் இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 21. அதுக்கு பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 41. ஐபிஓக்கு அப்புறம் இதோட பி ரேஷியோ வந்து 44.9 ஆயிடும். ஐபிஓ பிரைஸ் வந்து 829 871. இது வந்து கரெக்டாக தான் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட எக்ஸிஸ்டிங் காம்படிட்டர்ஸ் வந்து மதர்சன் சுமி இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் பி ரேஷியோவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக இந்த ஐபிஓக்கு வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ₹250, 29% வரைக்கும் லிஸ்டிங் கெயின்ஸ் வர சான்சஸ் இருக்கு. வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கு. ஸோ இது வந்து மீடியம் டு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். கன்சிடர் பண்ணலாம்.